ஸ்டில் அலைவ். இன்றைக்கி மார்ச் 29. இன்றைக்கி என்ன சுச்சுவேஷன்னா, இந்த துண்டில் தண்ணி சுத்தமாக இல்லை. இதில் ஓரளவு இருக்குது, அதில் ஓரளவு இருக்குது. நேற்றுக்கு 1 2 அங்கே மேலே 3 4 துண்டுக்கு தண்ணி பாஞ்சிருக்குது. இப்போ இந்த துண்டுக்கு தான் தண்ணி சுத்தமாக இல்லை. இங்கே தண்ணி விட்டுட்டு அந்த வரப்பை வெட்டி விட்டுட்டா தண்ணி போய் பாஞ்சிரும். நேற்றுக்கு கொஞ்சம் முந்திரி பழம் பொறுக்காமல் விட்டுருந்தேன், மரத்துக்குள்ளே கிடக்குது. அதை போய் இன்றைக்கி பொறுக்கணும். அதான் இன்றைக்கி ஒர்க்கு. அடுத்து காலையிலேயே ஆண்டோனி சாமியை பார்த்துட்டு வந்தேன். இந்த ஓரப்பாறை வெட்டினார் அவர். அங்கே ஒரு துண்டு வெட்டாமல் இருக்குது, அதை வெட்ட சொன்னேன். அப்புறம் அங்கே கொஞ்சம் அணை வந்து ஸ்ட்ராங்காக எடுக்கணும், அதையும் எடுக்க சொல்லிட்டு வந்தேன். இப்போ போயிட்டு மோட்டரை போடணும். இருட்டாக இருந்ததுன்னு தான் இங்கே நின்றுனேன். ஏன்னா டார்ச் லைட் இல்லை, தொலைஞ்சி போச்சு. ஒரு டார்ச் லைட் வேறு வாங்கினோம். வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே போகணுன்ட்டு இங்கே நின்றுட்டு இருக்கிறேன். இப்போ ஓரளவு வெளிச்சம் வந்துடுச்சு. இதுக்கு வந்து இந்த டம்மியை கட்டிட்டு அங்கே இருக்குது டம்மி, அதை வந்து இங்கே போடணும். அங்கே இருக்கிறத க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் மோட்டரை போட்டு விடணும். இந்த 2 துண்டுக்கு தண்ணி போகிறது போல் வச்சுருந்தேன். அதுக்கு தான் இந்த பக்கமாக தண்ணி ஊற்று, இந்த பக்கமாக தண்ணி ஊற்றும். எடுத்துடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த டம்மி எடுத்துகிட்டு போயிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த வரப்பில் பேலன்ஸாக நடக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இந்த வரப்பில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 டைம்ஸ் அதை நடந்திருப்பேன். இது கைத்தில் நடக்கிற மாரி தான். அப்படியே காலை கரெக்டாக அதில் வச்சுக்கிட்டே வரணும். இங்கே ஒரு ஜம்ப் பண்ணால் போதும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி இங்கே போவோம். அந்த வரப்பு லேசாக கையாலே எடுத்து விட்டுடலாம். இதுக்கு மம்டிலாம் தேவையில்லை. லேசாக சீண்டி விட்டாலே தண்ணி ஒடியாந்துடும். ஆல்ரெடி கட்டியிருந்த தண்ணி ஒடியாருது. நாற்று பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்குது. இது ஞாபகம் இருக்கா? இதுதான் நான் வந்துட்டு அந்த மேலே அந்த பச்சை கலர் பையை ரிமூவ் பண்ணக்குள்ளே இருந்த நாற்று. எல்லாம் சூப்பராக வளர்ந்துருக்குது. இப்போ போய்ட்டு மோட்டரை போடலாம். வெளிச்சம் வந்துச்சு. மோட்டரை போட்டால் தான் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இங்கே ஓடிட்டு இருக்கும். அதுக்குள்ளே முந்திரி மரம் உள்ளாட்டி இருட்டாக இருக்கானு தெரில. மீதி இருக்கிற முந்திரி பழத்தை பொறுக்கிட்டு போனோம். அதுக்கு தான் சாக்கு பை பக்கெட்டெல்லாம் இருக்குது. போகிறோம். நேற்றுக்கு தான் இந்த துண்டில் தண்ணி ஃபுல்லாக கட்டியிருந்தது. ஆனால் பார்த்தாக்கா தண்ணியை விடாத போல் இழுத்துருக்குது, சரன்னு இழுக்குது. இது நேற்றுக்கு ஈவினிங் தான் இந்த 2 துண்டில் தண்ணி கட்டினேன். அதுலேயும் கொஞ்சம் தான் இருக்குது. தண்ணி விட்டுட்டே தான் இருக்கணும் நம்ம நடு நடுற வரைக்கும். இன்னொரு டைம் இதில் சேர் அடிச்சிட்டாக்கா தண்ணி நிற்கணும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போய் மோட்டரை போடலாம். நல்லா விடிஞ்சிச்சு பலன்னு. டார்ச் லைட் இல்லாமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா பூச்சி போட்டு கிடக்கும். நம்ம நடக்கக்குள்ளே கீழே வந்து பார்த்து நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. வேறு எந்த டேஞ்சரும் இருக்காது. ஜாலியாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த வழியாக தான் போய் ஆகணும். அங்கே வரப்பு நடக்கிறது இருந்துச்சு. அந்த மண்ணை வெட்டினதுனால அங்கே வரப்பு போயிடுச்சு. அங்கெல்லாம் சேராக இருக்குது.
அதனால் இதுக்கு நேராக போய் தான் ஆகணும். இப்போ சேத்துல நடந்து தான் ஆகணும். செருப்பை கட்டிட்டு வச்சுட்டு டேபிள் வச்சுக்கலாம். சேரில் நடந்து ஆகணும். கால் கொஞ்சம் உள்ளாடி போகும். வந்தாச்சு. எதுவும் சேறு ஓட்டல, அந்த அளவுக்கு சேறு ஓட்டல. போயிட்டு மோட்ரு போடலாம். நேற்று ஒரு ஸ்டிக்கு வச்சுருந்தேன், ஒரு குச்சி. அது எங்கே போட்டேன்னு தெரில. அதை போய் முதல்ல பார்க்கணும். ஒரு ஸ்டிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஏன் இந்த ஸ்டிக்குன்னா, இப்போ பாருங்கள், இங்கேட்டு மோட்டர் போடலாம். ஆட்டோமேட்டிக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கரெக்டாக அதை கீழே அழுத்தி விட்டால் போதும். அவ்வளோதான், மோட்டர் போட்டாச்சு. ஏன் இந்த ஸ்டிக்குன்னா, இதுக்குள்ளே அப்பப்போ ஸ்னேக்ஸ்லாம் இருக்கும். அதனால் நம்ம உள்ளாடி போக வேணாம், வெளிலேட்டே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மோட்ரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அங்கே சின்ன சவுண்டு வரும். அங்கே பாருங்க, தண்ணி எப்படி அடிக்குதுன்னு. என் முகத்தில் காற்று அடிக்குது பார்க்குறாங்க. ஓகே, இப்போ தண்ணி நம்ம ஏற்கனவே அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இடத்துக்கு போவோம். கரெக்டாக எங்கேயும் ஓப்பன் இல்லை. வெயில் கொஞ்சம் வெளிச்சம் வந்துடுச்சு. இப்போ உள்ளாட்டி போய் பொறுக்கலாம். மரத்துக்குள்ளே பொறுக்கணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். நல்ல வெளிச்சத்தில் போனால் தான் நமக்கு என்ன இருக்குது உள்ளாட்டின்னு தெரியும். வெளியில் நேற்றுக்கே பொறுக்கிட்டேன், ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். இப்போ நல்லா விடிஞ்சிச்சு. மீதி இருக்கிற பழத்தை பொறுக்கலாம். காஞ்சி போயிருக்குது. அந்த பழம் காஞ்சா இப்படி தான் இருக்கும். நான் அந்த பழத்தை ஏற்கனவே சாப்பிட்ருப்பேன். எவ்வளோ பெருசாக இருந்த பழம் எப்படி காஞ்சி போயிருக்கு பாரு. ஏன்னா இது ஃபுல்லாகவே வெறும் தண்ணியாக இருக்கும். அதாவது அந்த பழச்சாறு தான் இருக்கும். அப்படியே வாயில் வச்சாக்கா ஐஸ் போல் போய்கிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த பழம். காஞ்சோடனே இப்படி ஆகிடும். தண்ணிலாம் வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சு. நிறைய காஞ்ச கொட்டை கிடக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கையில் பாருங்கள் 10 அந்த கேஷ்யூ நட்டோட காஞ்சதை பொறுக்கி வச்சுருக்கிறேன். எல்லாமே சுருங்கி போயிடுச்சு.
இது வந்து வேறு ஒரு மரம். இந்த மரத்தோட பழத்தை டேஸ்ட் பண்ணலாம். இங்கே இருக்குது. இது ஓரளவு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. லேசாக கடிச்சு பார்ப்போம். நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் அது. வேறு எங்கேயாவது பழம் இது இன்னும் நல்லா பழுக்கணும். காலையில் பழம் ஏதாவது ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தா எந்த பழமும் மாட்ட மாட்டேங்குது. இதுக்குள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது பழுத்துருக்கான்னு. இந்த பக்கம் எதுவும் பழுத்தரல. கீழே தான் 2 மஞ்சள் பழம் கிடக்கு. இது ஒரு சூப்பராக இருக்குது. நேற்றுக்கு தான் உழுந்துதான் என்னன்னு தெரில. இதுவும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நேற்றுக்கு சாப்பிட்டதை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. சரி, ஓகே, பழத்தை பொறுக்கலாம். இங்கே கொஞ்சம் பழம்லாம் நல்லா இருக்கிறது போல் இருக்குது. ஓகே, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கிறேன். ரிஜெக்டட், நல்லா இல்லை. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே ஜூஸாக கொஞ்சம் இழுத்துக்கும். இங்கே பாருங்கள், கொத்தாக இருக்குது. அப்படியே பறிக்கலாம். ஃபைனலாக ஒரு சூப்பர் கேஷ்யூ ஃப்ரூட்ஸ் கிடச்சிருக்கு. இதை சாப்பிட போகிறேன். அப்படியே ஃபுல்லாக சாராக அப்படியே அருவி போல் ஊற்றுது. அப்படியே தேட நல்லா கிடைக்கும். அப்படியே பழத்தை பொறுக்கிட்டு ஏதாவது நல்லா முந்திரி பழம் பழத்தை நல்லா சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். ஃபுல்லெல்லாம் கிடக்கு. கொஞ்சம் கொடுத்து நிறைய கிடக்கப்பா. கொஞ்சம் விலைக்கு தான் எடுக்கணும். ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவோம். புதுசாக இந்த சிவப்பு மரம் வேற காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ரெட் கலரில் இருக்குது இந்த ஃப்ரூட்டு. இப்போது அந்த கேஷ்யூ ட்ரீக்குள்ளே இருக்கிறேன். இந்த மரத்துக்குள்ளே பொறுக்கல, இப்போ தான் உள்ளட்டி வரேன். உள்ளட்டி இப்படி தான் இருக்கும். காஞ்ச இலைகளாக கிடக்கும். அப்படியே இலைகள் நிறையா இருக்கிறதுனால காஞ்சி கீழே வந்து கிடக்கும். நம்ம இதில் பார்த்து போகணும். இதுக்கு உள்ளே போகிறதுக்காக தான் வெளிச்சம் வர வரைக்கும் வெயிட் பண்ணினேன். ஏன்னா இப்போ பாருங்கள், வெளிச்சத்துலேயே இந்த இடம் இருட்டாக இருக்குது. அப்போ இருட்டில் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்படியே பூந்து போகணும். இதுக்குள்ளே ஃப்ரூட்ஸ் கிடக்கும். இது கிடக்குது. அது இன்னும் ஒரு பக்கெட் பொறுக்கிட்டேன். இன்னொரு பக்கெட் பொறுக்கலாம். பழம் அந்த காஞ்சி போய் கிடக்கு உள்ள. எல்லாம் காஞ்சி போய் பூனம் பூத்து போய் இருக்குது.
கொஞ்சம் புரிஞ்சு தான் போகணும். இடம்லாம் கிரிட்டிக்கலாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு இப்படியே நடந்துட்டு போனோன்னா எங்கேயாவது இடிச்சுப்போம். அதனால் பார்த்து பொறுமையாக தான் அதில் போகணும். மரத்துக்குள்ளே பொறுக்குள்ளே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எவ்வளோ பழம் கிடக்குங்க பாருப்பா. 1 2 எல்லாம் காஞ்சி போய் பழம் பொறுக்காது, அதனால எல்லாம் காஞ்சி போய் அப்படியே கிடக்கு. நிறைய பழம் கிடக்குது. அப்பா நான் மட்டும் தனியாக பொறுக்கிட்டு இருக்கிறேன். இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுனால ஆக்சுவலாக என் கூட 258 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறதுனால நான் தனியாகவே ஃபீல் பண்ணல. அவங்க கூட இருக்கிறது மாரி நினச்சிக்கிறேன். கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது எனக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கெட் பொறுக்குனதே தெரில, அதுதான் உண்மை. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுனால யாரோ என் கூட இருக்கிறது போலவே ஃபீலாக இருக்குது. நல்லா இருக்குது. பொறுக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம், ஒரே ஒரு கொத்துலேயே எவ்வளோ பழம் இருக்குன்னு. அப்படியே பறிக்க வேண்டியதான் இதை. மரத்தில் இருக்கிறதுக்குள்ளேயே பறிச்சிடலாம். ஏன்னா கீழே வந்துச்சுன்னா அப்புறம் அது எங்கேயாவது சருவில் போய் மறைஞ்சிடும். அதனால் மரத்துக்குள்ளே மேலே இருக்கிறப்ப பறிக்கிறது நல்லது. இப்போது இந்த பக்கம் இருக்கிற துண்டில் இருக்க முந்திரி மரம் ஓவர் ஆகிடுச்சு. இங்கே கொஞ்சம் முந்திரி இருக்குது. இதில் ஏதாவது காய்ச்சிருக்கான்னு பார்ப்போம். எல்லாம் பிஞ்சு தான் வச்சுருக்குது. அஃப்கோர்ஸ் இங்கேயும் காய்ச்சிருக்குது. ரெட் கலர் பழம். எல்லாம் பிஞ்சு எப்படி கொத்து கொத்தாக பிஞ்சு இருக்குது பாருங்கள். இதை பறிச்சுட்டு போய் இதுக்குள்ளே இருக்க அந்த விதையை குத்தி பரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு இது இருக்கு பாருங்கள், பிஞ்சு கொத்து கொத்தாக. எங்கள் ஊர்களில் இதை பிரபலமாக செய்வாங்க. சூப்பராக இருக்கும். அது இந்த முந்திரி சீசனில் செய்வாங்க. நிறையா இருக்குது பிஞ்சு. இப்போ வீட்டுக்கு போகலாம். 2 பக்கெட்டு பழம் பொறுக்கிருக்கிறேன். இதில் ஒன்று இருக்குது, இது அங்கே ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான். தண்ணி அந்த ஒரு துண்டில் பாஞ்சிட்டு இருக்குது. இன்னும் 2 துண்டில் வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இல்லைனா உடனே வரணும். கொஞ்சம் மாறி வச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். தண்ணி இந்த துண்டு ஃபுல்லாக ஓரளவு பாய்ஞ்சிருக்கு. காலைல தண்ணி எல்லாம் வந்தது போயிருக்குது. இப்போ இந்த துண்டுக்கு கொஞ்சம் வைக்கணும், அங்கே கொஞ்சம் வைக்கணும். அதனால் இந்த டம்மியை தூக்கிட்டு இப்படி வச்சிட்டோன்னா இப்போ 2 பக்கமும் ஓடுது. இப்போ அங்கே கொஞ்சம் போயிட்டு இந்த பைப்பை போட்டோன்னா அந்த துண்டுக்கும் போயிடும். இப்போ 3 துண்டுக்கு தண்ணி நம்ம வச்சிடலாம். நமக்கு இதனால் ஒரு 5 hours 6 hours ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கணும்
பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் மேலே இருக்கிறதுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி இழுத்துடுச்சு. இப்போ போயிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த பைப்பை. வந்தாச்சு. இப்போ இதை இங்கே கொஞ்சம் தண்ணி போகுது, அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் தண்ணி வருது, இங்கேயும் கொஞ்சம் தண்ணி வருது. போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ரிலாக்ஸாக பார்க்கலாம். ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. கொட்ட வேண்டியதான். இதுதான் இன்றைக்கி பொறுக்கின பழம். நேற்றுக்கு பொறுக்கின பழத்தோட கொட்டை இது. அம்மாவும் அப்பாவும் திரி வச்சுருக்குறாங்க.